கண்ணதாசன் பாட்டு மாதிரியே எழுதினார் சார் வாலி. ஒரு பாட்டு வந்தது பாருங்க, நடை பழகும் போது தென்றல் விடை சொல்லி கொண்டு போகும், நடை பழகும் போது தென்றல் விடை சொல்லி கொண்டு போகும், அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை அழகி கொண்டு போகும், அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை அழகி கொண்டு போகும், அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள், நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். வரியை கவனிச்சிங்களா? நடை பழகும் போது தென்றல் விடை சொல்லி கொண்டு போகுமா. எப்பா இவ்வளவு மாதிரி நான் நடக்க முடியாதப்பா, என்ன அழகா நடக்கிறா சாமி அப்படின்னு தென்றல் தோல்வியை ஒத்துக்கிட்டு ஓடி போயிருமா. என்ன கற்பனை சார். நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை, நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை, கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை. எப்படி வரி எழுதியிருக்காங்க பாருங்க. நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை, கொஞ்சம் விலகி நின்ற போதும் எந்த இதயம் தாங்கவில்லை. கொஞ்சம் விலகி நின்னாலும் எதையும் தாங்க. அடடா இதுதான் சார் இல்வாழ்க்கைன்னு அப்படி இருக்கணும். கொஞ்சம் விலகி நின்னாலும் அடடா பிரிஞ்சிருக்கிறமேன்னு வருத்தப்படுற ஒரு உறவு தான் மிகச்சிறந்த உறவு. அதை வாலி அவர்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரே சார். கண்ணதாசன் சொன்னார் சார், கண்ணதாசன் சொன்னார், ஏப்பா ஏன் பாட்டு எது வாலி பாட்டு எதுன்னு எனக்கு தெரியலப்பா, இப்படியே சொன்னார் சார். ஏன் பாட்டு எது வாலி பாட்டு எதுன்னு எனக்கே சில சமயங்களில் தெரியறது இல்லை அப்படின்னாரு. கண்ணதாசனுக்கு நிகராக கொடிகட்டி பறந்த ஒரு கவிஞர் இருந்தார் என்றால் அது வாலிப கவிஞர் வாலி மட்டும்தான்.